ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து விஆர் ட்ராமாவில் வந்து எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், பீமுக்கும் பூமுக்கும் வந்து சின்னதாக ஒரு ரொமான்டிக் சீன் வந்து டெவலப் ஆகிற வரைக்கும் பார்த்தோம். இது நினச்சி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தேன். இந்த பீம் பையனுக்கு வந்து வரையறதுக்கு வந்து மூடும் இல்லை, எதுவும் ஐடியாவும் வர மாட்டேங்கி ரொம்ப அப்செட்டாகவே இருக்கான். இதை பற்றி தான் கியூ கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இது, ஒரு ஆர்டிஸ்ட்னா அப்பப்போ ஐடியா வரும், அப்பப்போ ஐடியா போகும். இதை பற்றிலாம் ரொம்ப ஓவரா டீப்பாக போட்டு யோசிக்கலாம் கூடாதுடா. வேணா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணு, இல்லாட்டி எதுவுமே பண்ணவன் அப்படியே விட்டுடா. இல்லாட்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து தோய் கூட வந்து நான் ஸ்கேட்டிங் பண்ண போறேன், என்ன நீ என் கூட சேர்ந்து வரியா அப்படின்னு கியூ கேட்க, என்னது தோய் கூடயா, என்னடா டேட்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு பீம் என்னன்னா கியூவை போட்டு கலாய்க்க, அட லூசு போயில மாய மூடுறா அப்படின்னு இந்த கியூ போயிருந்தா பீமை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். பீமுக்கு இன்னும் வரையறதுக்கு வந்து மூடு வரல போல இருக்கு. பையன் ரொம்ப அப்செட்டாகவே வெளியே வர, இந்த நேரம் பூம் இருக்காம்ல அவன் ஏத்தாப்புல வரான். ஏத்தாப்புல வந்து வெளியே கூப்பிட, தயவு செய்ய எனக்கு மூடு இல்லடா, கிளம்பிடுடா அப்படின்னு பீம்னா ரொம்ப அப்செட்டா இருக்கான். செல்லத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு இந்த பூம் பையனா செல்ல கொஞ்சி எப்படியோ பீமை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம் கூட்டு வந்துட்டான். இருந்தாலும் பாருங்க, பீம் வந்து ரொம்ப நல்லா இருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு, எப்போ பார்த்தாலும் 1000 வாட்ஸ் மாதிரி பிரகாசமா எரிவியே, கலகலன்னு கலாய்ச்சிக்கிட்டு எப்பவுமே ரொம்ப ஃபன்னா பாசிட்டிவா இருப்பியம், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பூம் வந்து கேட்க, ஆனா போடா, இன்னைக்கு எதுலையுமே மனசு வந்து ஈடுபடவே மாட்டேங்கிடா. பாரு, வரைஞ்சா ஐடியா வர மாட்டேக்கி, எதை பார்த்தாலும் ஒரு கிரியேட்டிவ் மைண்டே வர மாட்டேக்கே அப்படின்னு பீம் வந்து ரொம்ப போலாம். சரி, நீ இப்படி இருந்தா என்ன பண்ணுவ, என்ன பண்ண ரிலாக்ஸ் ஆவ அப்படின்னு பூம் வந்து நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்க, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா பீச்சுக்கு போவேன், தண்ணி பார்ப்பேன். தண்ணி ஓடுற ஃப்ளோவை பார்க்கும் போதே எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குமா அப்படின்னு பீம் சொல்ல, இது நல்லா இருக்கே, வா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு டக்குன்னு இந்த பூம் பையன் வந்து பீச்சுக்கு கூப்பிட, என்னது பீச்சுக்கா அப்படின்னு பீம் வந்து யோசிக்கிறான். என்னடா யோசிக்கிற, சரி வா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு பூம் பையன் வந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டு வந்திருக்கான். இதுவும் நல்ல ஐடியா தான். பசங்க 2 செகண்ட் தான் அமைதியாக இருப்பாங்க, அதுக்குள்ளே பாருங்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து இறங்கி தண்ணி அடிச்சு விளையாடி இருக்காங்க. பூமுக்கு இதுல குதூகலம் ஆயிடுச்சு. சே, பேசாம நான் தண்ணியா இருந்திருக்கலாம், உனக்கு தண்ணியை பார்க்கும்போது நான் ஹாப்பியா இருக்குன்னு தண்ணியாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு பூம் சொல்ல, இந்த பீம் பையன் வாய்க்குள்ளே எதோ முணங்குறான். எனக்கு உன் பக்கத்துல இருக்கும் போதுதான் ஹாப்பியா இருக்குன்னு பீம் முணங்க, எப்பா ஏதோ சொன்னு புரியுது, என்ன சொன்னு காதல சரியா விழுகலையே, கொஞ்சம் தெளிவா கத்தி சொல்லு அப்படின்னு பூம் வந்து நக்கலா கேட்டு இருக்கான். பீமுக்கும் புரியுது. பீம் என்ன பண்றானா அப்படியே ஒரு கிஸ் கொடுக்க, இந்த கிஸ்ஸின் வந்து நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாட, கொஞ்ச நேரம் கிஸ் கொடுக்கறன்னு பசங்க நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த தோய் பையன் தான் கியூ கூட சேர்ந்து ஸ்கேட்டிங் போகணும்ல, அதனால கியூவை பார்க்க வர, அங்க உள்ள போனேன்னா பார்த்து ரொம்ப நாளாச்சேப்பா, இப்படி இருக்க அப்படின்னு இந்த தோயை வந்து கொஞ்சம் தலையில போதிக்கிட்டே பேச, இதை பார்க்குற கியூவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் இரும்புறான். ஏன்னா தொண்டைக்குள்ள ஏதாவது சிக்கிச்சா அப்படியே அந்த பொண்ணு கத்த, அதெல்லாம் ஒன்றும் சிக்கிக்கல, நீ கிளம்புமா அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து அந்த பொண்ணை அனுப்பி விட்டு தோய் பார்க்கறதுலயே உட்காந்துருக்கான். சே, உங்க கூடயே இருக்கிறதா ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க, இப்படியே செத்து போனா கூட ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு இந்த தோய்ப்பை வந்து இப்படிலாம் டைலாக் கிடைக்க, என்னது செத்து போறியா, அதெல்லாம் கூடவே கூடாது, நீ நானும் வந்து பல வருஷம் ஹாப்பியா இருக்கணும் என்ன, ஓகேவா அப்படின்னு கியூ என்னமோ இன்னைக்கு தான்ப்பா ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப செல்லமா தோய்கிட்ட பேசுறான். இதை கேட்குற இந்த தோய் பையனுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. சே, நானும் பாருங்களேன், இன்னைக்குதான் உங்களை மாதிரி வரைய போறேன்னு தெரியல, ரெஸ்டாரண்ட்ல உங்க ஒர்க்கை அன்னைக்கு பார்த்ததுங்க, பார்த்ததுலேருந்தேங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுல இந்த பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்தோம்ல, அப்பயே புரிஞ்சு போச்சுங்க, உங்களுக்கும் எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு இந்த தோய்ப்பை வந்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ண. ஏண்டா அதான் அன்னைக்கே பார்த்துருக்கீல, பிறகு எதுக்கா அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்த அப்படின்னு கியூ கேட்க, இல்லைங்க சொல்லி ஏதாச்சும் நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதான் சொல்லல அப்படின்னு தோய் சொல்ல, இங்க பாரு, இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் ஒன்ன விட்டு போக மாட்டேன் என்ன, ஓகேவா அப்படின்னு கியூ வந்து தோய்கிட்ட சொல்ல, இதை கேட்குற தோய்க்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. இது மட்டுமா, அன்னைக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து தோய் எடுத்து கொடுத்தோம்ல, அதை இன்னும் இந்த கியூ போய் வச்சிருக்கான், எதுக்குங்க இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னு தோய் கேட்க, இது என்னோட தாத்தா கொடுத்தது, ரொம்பவே ஸ்பெஷலு, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது, நீயும் ஸ்பெஷலு இதுவும் ஸ்பெஷலு, எதையும் விட்டுட்டு போக முடியாதுன்னு கியூ வந்து செம ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க் வந்துட்டாங்க.
பார்க்ல போய் பாருங்க கியூ படம் வரைய தோய் மட்டும் தான் ஸ்கேட்டிங் பண்றான். தோயோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இவன் தான் வாளா பாரு, பார்க் வந்து எல்லாரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, இவன் என்ன கையில வந்து பென்சில் அது வச்சுட்டு இருக்கான், இவன் தான் வாளா அப்படின்னு பசங்களாம் கேட்க, டேய் காதுல விழுந்துட போதுடா கிளம்புகடா அப்படின்னு இந்த தோய் பையனுமோ அவங்கெல்லாம் விரட்டி விட்டேன். கியூ இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்க்க தான் செய்யறான். தோய தனியா கூப்பிட்டு ஆமா என்ன குசுகுசுன்னு பேசிக்கிருந்தீங்க அப்படின்னு கியூ கேட்க, இல்ல அவங்க சொன்னாங்க பார்க்கு வந்து நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும் போது ஓவரா சீனா போடுறீங்கன்னு, ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோய் கேட்க, என்னது நான் சீனா போடுறேனா, நான் உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னு இந்த கியூ போய் வந்து மொக்க பேசியிருக்கேன், ஏங்க ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு தோய் கேட்க, சரி விடு அவங்க சொன்னதா இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற, நான் ஹேண்ட்ஸமா இருக்கனா இல்லையா, ஹேண்ட்ஸமா இருக்கனா இல்லையா சொல்லுடா சொல்லு அப்படின்னு இந்த கியூ போயிருந்தா தோய போட்டு கலாய்ச்சி இருக்கேன். இவங்க ரூட் ஏதோ ஒரு ட்ராக்ல வந்து நல்லா ஹாப்பியா தான் போயிருக்கு. இப்போதைக்கு 2 ஜோடி கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க, அது வரைக்கும் ஹாப்பி. அப்படி கட் பண்ணி சீன் வந்து பூமோட வீட்டை தான் காட்டுறாங்க. பூம் கூடயே பீமும் வாரான். டேய் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சிருக்கு, வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், என்னால உன்னை வந்து வீட்டுக்கெல்லாம் போய் ட்ராப் எல்லாம் பண்ண முடியாது, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு பூம் சொல்ல, அதெல்லாம் தேவையில்லைன்னு பீம் சொல்றான். இருந்தாலும் பூம் கேட்காம இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து டேனை தான் காட்டுறாங்க. டேன் ஃபேங்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கான். இதை பார்க்குற ஃபேங்க் வந்து லைட்டாக டச் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியாக்கும், சாரிடா சரி வாடியா சாப்பிட போகலாம் வா பேபி அப்படின்னு ஃபேங்க் பையன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் பேச, இதில் இந்த டேன் பையனுக்கு பூரி புத்தாங்கல, பேபினா கூப்பிட்ட இன்னொருக்க சொல்கிறா அப்படின்னு டேன் கத்தி இருக்கான். அடைச்சி வா அப்படின்னு இந்த ஃபேங்க் பையன் வந்து டேனை கூப்பிட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து மண்ணையும் செயினை தான் காட்டுறாங்க. பன் கையில குருவி இருக்கு, அதுக்கு அடிபட்டிருக்கு போல இருக்கு, நீ தாண்டா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு செயின் கிட்ட சொல்ல, டே அதுக்கு நீ வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டு போண்டா, நான் டென்டிஸ்டா ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த அப்படின்னு செயின் கேட்க, டாக்டர்னா எல்லாம் ஒண்ணு தானே ட்ரீட்மெண்ட் பாருடா அப்படின்னு இந்த பன் பையன் வந்து சின்ன பிள்ளைத்தனமா பேசியிருக்கான். செயினுக்கு என்ன பண்ணே தெரிலப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்போ நம்ம ஹீரோஸ் வந்து ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்றாங்க. பூமுக்கு தான் குதூகலம் தாங்க முடியல. பீமை ஹக் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா பொம்மையை ஹக் பண்ணி படுக்க வேண்டியதானே, அதான் வீட்டுல ஏகப்பட்ட பொம்மை வச்சிருக்கீல, அதை ஹக் பண்ணி படுறா அப்படின்னு பீம் சொல்ல, பரவாயில்ல அதை விட நீ தான் சாஃப்டா இருக்குன்னு இந்த பூம் பையனா இவனை ஹக் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கான். படுத்துக்கோ எல்லாம் என்னோட மூடு சரியார வரைக்கும் மட்டும்தான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு பீம் சொல்ல, அடுத்த நாள் ராத்திரிக்கு வேற ஏதாச்சும் பாத்துக்கிறேன் அப்படின்னு பூம் சொல்ல, இரு இப்ப என்ன சொன்ன அப்படின்னு பீம் கேட்க, பூம் எதுவுமே தெரியாம படுத்துட்டான். சரி படுப்போன்னு பீம் படுத்தா பூம் சைக்கிள் கேப்ல வந்து கிஸ்ஸ கொடுத்துட்டான். என்னென்ன வேலை பண்றான் பாருங்க. அடுத்த நாள் காலங்காத்தால பார்த்தா பீமுக்கு வந்து உடம்பு சரியில்ல. ஸ்விம்மிங் பூல்ல வந்து ரொம்ப ஆட்டம் போட்டாங்கல்ல, அதான் பீமுக்கு வந்து உடம்பு சரியில்ல. செலவுடி போ எஞ்சி போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு பூம் என்னதான் சொன்னாலும் பீம் எந்திக்க மாட்டேக்கான். இப்போ போறியா இல்லை நான் குளிப்பாட்டுமா அப்படின்னு பூம் வந்து ஒரு வார்த்தை சொன்னோன்னே பீம் டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆயிருக்கான். இருந்தாலும் இந்த பூம் பையனை பாருங்களேன், பீமோட வழியில படுத்துக்கிட்டு பாருங்க என்னென்ன சேட்டா பண்றானே, நீ இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு பூம் என்னமோ கிளம்பி வந்துட்டான். அப்படி இருக்கிற சீன்ல வந்து கியூவை தான் காட்டுறாங்க. தோய் வந்து கியூ கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்த, கியூ பதறி போய் தோய் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்க, அசைன்மெண்ட் முடிக்கல நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோய் கெஞ்ச, இதை கேட்கிற கியூ வந்து டென்ஷன் ஆயிட்டான். ஏண்டா இதெல்லாம் ப்ராப்பரா பண்ண மாட்டியா அப்படின்னு கியூ டென்ஷன் ஆகி கத்த, சாரிங்க இதுக்கு பதிலாக என்ன வேணா பண்றேன் அப்படின்னு தோய் வந்து ஒரு வார்த்தை விட, என்ன வேணா பண்றியா சரிடா இந்த பென்சில் பாக்ஸ் இருக்குல்ல இதுல நீ தான் பெயிண்ட் பண்ற அப்படின்னு இந்த கியூ போய் வந்து இப்படி சொல்லிட்டான். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இது உங்க தாத்தா கொடுத்தது, ஏதாவது சொதப்பிட்டா என்ன பண்ண அப்படின்னு தோய் வந்து ரொம்ப பதறான். ஏன் பதற, இது என் தாத்தா எனக்கு கொடுத்தது, அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், நீ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், ரெண்டு இது சேரும் போது நான் இதை வந்து கேரிங்கா பாத்துக்க மாட்டேனா, வரடா வர இது உனக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு கியூ வந்து சென்டிமெண்டா தாக்கிட்டான். தோயும் வரேன்னு ஒத்துக்கிட்டான்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பூம் வந்து பீமை விட வந்துட்டான். என்னப்பா லவ் ஜோடிகளா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த கியூ வேற கலாய்க்க, வேற இவரு உனக்கு உடம்பு சொல்ல நல்லா பாத்துக்கோ அப்படின்னு பூம் வந்து கியூ கூட சொல்ல, அதெல்லாம் ஒன்று சித்தெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு கியூ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படிதான் நீ மருந்து மொத்தம்லாம் கரெக்டா எடுத்துக்கோ அப்படின்னு இந்த பூம் வந்து ஓவர செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். டேரக்ட் கிளம்புடா அப்படின்னு பீம் வந்து பூமை பத்தி விட்டு உள்ள வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னடா இன்னும் மூடு சரியில்லையா அப்படின்னு கியூ வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே கொஞ்சம் ஃபீவரு
காலையில இருந்து இருக்கு அப்படின்னு பீம் சொல்ல, சரி அவன் என்ன இப்படி ஓவரா வந்து செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கியூ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, காலையில எந்திரிச்சதுல இருந்து கொஞ்சம் ஃபீவர், அதுக்கு ஓவரா சீனை போட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பீம் சொல்ல, என்னது காலையில எழுந்ததுல இருந்தா இரு, அப்ப நேத்து ராத்திரில இருந்து அவன் கூட தான் நீ ஸ்டே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த கியூப் பையன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணுலயே எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து வெளியே வந்துட்டான். எப்படிலாம் சமாளிக்கிறான். வெளியே வந்தா எதிர்ச்சியா பீரை பாக்குறான். அவங்கிட்ட போய் எதையோ கேட்கணும்னு வாரான் இந்த பீம் பையன் வந்து, இரு நீ எதை பத்தி கேட்க வர நல்லாவே புரியுது, பூம் பத்தினா கேட்க வர அப்படின்னு பீம் வந்து கரெக்டா கேட்க, எப்பட்றா அப்படின்னு பீம் கேட்க, அதெல்லாம் தெரியும், பாரு நான் அவனை பத்தி சொல்றது இருக்கட்டும், நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற அதை சொல்லு அப்படின்னு பீர் கேட்க, அவன் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கு, சைல்டிஷா இருக்கான், நல்லா இருக்கான் அப்படி இப்படின்னு இந்த பீம் பையன் வந்து அவனை பத்தி தெரிஞ்சதான் சொல்றான். இருந்தாலும்டா அவனை பத்தி சில கெட்ட விஷயங்களும் இருக்கு அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து ஸ்டார்ட் பண்ண, புரியுது உனக்கும் அவங்கள வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து போய்க்கிருக்குல, அதை பத்தி தானே சொல்ற, பாருப்பா அதை வச்சுல அவன் வந்து ஜட்ஜ் பண்ணிடாத, அவன் பேசிக்காவே ரொம்ப நல்ல பையன்ப்பா, சின்ன வயசுல அவன் வந்து ஃபாரின்ல இருந்தான், ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க அம்மா அப்பா வந்து இவனை இங்க மறுபடியும் தாய்லாந்துக்கே அனுப்பிவிட்டாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் வேலைன்னு வேலையிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ரொம்ப பாரு அவனை அலக்கழிப்பாங்க. அவன் சம்டைம்ஸ் வந்து என் ரூம்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுருக்கான் தெரியுமா அப்படின்னு இந்த பீர் பையன் வந்து பூமை பத்தி சொல்றான். எப்படியோப்பா இப்பதான் அவன் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு, அவன் வாழ்க்கையில நீ வந்திருக்கீல, அவன் நல்லா பார்த்துக்கோன்னு அப்படின்னு பீர் சொல்ல, என்னது நான் அவன் நல்லா பார்த்துக்கணுமா, என்ன நாங்களோட லவர்ஸ் மாதிரி பேசியிருக்க அப்படின்னு பீம் கேட்க, ஏதோ ஒன்று அவன் வாழ்க்கையில நீ வந்த பிறகுதான் அவன் நல்லா இருக்கான் பார்த்துக்கோ அப்படின்னு பீர் வந்து பீம் கிட்ட வந்து இப்படிலாம் சொல்ல, பீமுக்கும் இப்போதான்ப்பா பூமை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனை சீன்ல வந்து ஃபேங் டேனை தான் காட்டுறாங்க. ஃபேங் டேனுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், டேன் எடுக்கவே மாட்டேங்கான். இதுல ஃபேங் டென்ஷன் ஆயிட்டான். இந்த டேன் பை வர அசால்ட்டா வர, ஏன்டா எவ்வளவு தடவை கால் பண்ணியிருக்கேன் எடுக்க மாட்டியா அப்படின்னு ஃபேங் கத்துறான். சாரிப்பா மியூட்ல போட்டிருக்கேன் அப்படின்னு டேன் வந்து இப்படி சொல்ல, இந்த ஃபேங் பையனோட ஃபேஸே மாறுது. என்னாச்சு எடுக்காதனாலே அப்படின்னு ரொம்ப டென்ஷனா இருக்க, இல்ல வேற யாராச்சும் டென்ஷன் ஆகிட்டாங்களா, சொல்லுடா சொல்லு, கூட்டு குமுறு கஞ்சி காய்ச்சிடுறேன் அப்படின்னு டேன் சொல்ல, இல்ல ப்ரொஃபஸரே திட்டாங்க, அசைன்மெண்ட்டும் சரியா பண்ணல, உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா நீ வேற இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஃபேங் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்க. ஐயோ பேபி இதுக்கெல்லாம் ஏன் அப்செட் ஆகுறா, வா வெளியே போகலாம் அப்படின்னு எப்படியோ டேன் வந்து ஃபேங்கை சமாதானப்படுத்திட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த தோய்ப்பை வந்து அந்த பென்சில் பாக்ஸ்ல வந்து வரைஞ்சி முடிச்சு அதை வந்து கியூ கிட்ட காட்ட, கியூக்கு பிடிக்காதோ அப்படின்னு தோய் மனசுல வந்து ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் இந்த கியூ பையனுக்கு வந்து அதை பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு. கியூ செம ஹாப்பி, இதை பார்க்குற தோய்க்கு அதை விட செம ஹாப்பி. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த பீம் பையன் வந்து பூமை வந்து சில பெயிண்டிங் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு வந்து வெளியே கூட்டு போறான். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி பூம் கேட்க, ஏன் நீ ஏதாச்சும் படம் வரைய போறியா அப்படின்னு பீம் கேட்கறான். இல்ல உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து இப்படி ஒரு பிட்ட போட, நீ என்ன அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட போற அப்படின்னு பீம் வந்து ஒரு வார்த்தை கேட்க, ஏன் நேத்து ராத்திரி நல்லா பாத்துக்கலையா அப்படின்னு இந்த பூம் வந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்க, அவ்வளவுதான் இந்த பீம் பையன் வந்து அப்படியே டோட்டலா ஆஃப் ஆயிட்டான். இவன் என்ன பேசினாலும் இந்த பூம் பையன் வந்து அசால்ட்டா ஸ்கோர் பண்றான்ப்பா. அப்படியே கடுமையாக அடுத்த சீன்ல வந்து இந்த டேனு ஃபேங்கு அவங்களதான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. எப்பா மூவிஸ்லாம் இப்படிதான் சாப்பிடுவாங்க, வா இதான் ப்ரொசீஜரு அப்படின்னு இந்த டேன் என்ன பண்றேன்னா நூடுல்ஸ் இருக்குல்ல அதை ஒரு வாயில ஃபேங்கும் இன்னொரு வாயில டேனும் அப்படியே கொடுத்து கிஸ்ஸை கொடுத்துக்கிருக்காங்க. இதை அப்படியே டெவலப் ஆகி இவங்களுக்கு நல்ல வந்து ரொமான்ஸ் டெவலப் ஆகுது. எப்படியோ இவங்க ஒரு 3ஆவது ஜோடியா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் இருக்காங்களே அவங்க வந்து பெயிண்டிங்லாம் வாங்கி முடிச்சுட்டு காலேஜுக்கு வர, சரிடா நீ வந்துட்டீங்க கிளம்பு அப்படின்னு பீம் வந்து பூம் போக சொல்ல, என்ன எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட பாக்குறியா அப்படின்னு பூம் சொல்ல, அப்படி லூசு போயிடு ஏன்டா புரியாம பேசுற, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்கேதான் இருக்க போறேன், உனக்கு போர் அடிக்கும் கிளம்பு அப்படின்னு பீம் என்னதான் சொன்னாலும் பூம் போக முடிக்கும், உங்கள்கிட்ட தான் இருப்பேன்னு ஒத்த கால நிக்க, சரி ஓம் பாடுன்னு பீமும் உள்ள கூட்டு போறான். இந்த பூம் பையன் சுத்தி முத்தி பார்த்த பையன் வந்து அங்கே டயர்டாகி தூங்கிட்டான். பரவாயில்ல பையன் தூங்கும்போது அழகாதான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு பீம் வந்து பக்கத்துல போக, பூம் தூங்கல டக்குன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச பையன் டக்குன்னு இந்த பீம் பையனுக்கு வந்து கிஸ்ஸை கொடுத்துட்டான். இவங்களை பாருங்களேன் கிஸ்ஸினா தொடர்ந்து கொடுத்துட்டே போறாங்க. அந்த அளவுக்கு லவ் வந்து டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பூம் வந்து பீமை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான்.
இப்ப பீமுக்கு அந்த ஐடியா வந்து அப்படியே அருவிமாய் கொட்ட ஆரம்பிக்குது. அந்த ரோஸையும் பாக்குறான், இவன் அந்த கடலையும் பாக்குறான். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. பரவாயில்லையே, பையனுக்கு ஐடியா வருவியா கொட்டது போல இருக்கு. அடுத்த நாள் காலங்காத்தால பீமோட கேஃபேக்கு வந்து பையன் வந்திருக்கான். வந்தவன் ஏதோ சொல்ல தயங்குறான். என்ன ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அப்படின்னு பீம் கேட்க, உனக்கு யார் மேலாச்சும் க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பீம் வந்து பதில் சொல்ல வர்றதுக்குள்ளயும் இந்த கேவோட அப்பா இருக்காங்களே அவங்க தொடர்ந்து கால் பண்றதால, சரிப்பா ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் போல இருக்கு, நான் கிளம்புறேன்னு கிளம்புறான். இருடா, கேட்ட கேள்விக்கு பதில கேட்காமலே போறிய, எனக்கு ஒருத்தர் மேல க்ரஷ் இருக்கு அப்படின்னு பீம் ஒத்துக்கிட்டான். ஓகே, நான் தோத்துட்டேன் அப்படின்னு இந்த கேப்பை வந்து பெருசா எதுவும் ரியாக்ஷன்லாம் காட்டாம அவன் கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ வந்து பார்ட்டிக்கு அப்படியே அசம்பிள் ஆயிருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா வந்திருக்காங்கப்பா. அதுல இந்த பன்னு செயின் இருக்காங்களே அவங்க தண்ணி அடிக்கிறேன்னு அதே சீனு தான். ஒருத்தன் வாயில வந்து ஒரு நூடுல்ஸ், இன்னொருத்தன் வாயில வந்து இன்னொரு நூடுல்ஸ்னு, டே வா நம்ம ரெண்டு கேட்ச் பிடிச்சிக்கலாம்லான்னு பன் பை குடிச்சிட்டு என்னென்னமோ பேசியிருக்கான். எல்லாம் நல்லா தான் போயிருக்கு. அப்படியே கிஸ் கொடுக்காம பக்கம் நட்டாங்க. இதை பார்த்த மேட் வந்து என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த பாலத்தை வந்து கட் பண்ணி விட்டான். என்னடா பண்ணு அப்படியே பன் கத்த, எப்பா இப்படிலாம் பண்ணாதீங்க, பிறகு நீங்க என்ன சேர்ந்துட்டீங்கன்னு எவனாச்சும் கதை கட்டிட போறாங்க அப்படின்னு இந்த மேட் வேற இப்படி சொல்லி இருக்கான். ஆனா போடா, கதை கட்டினா என்னவா அப்படின்னு பன்னு செய்யணும் இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. இவங்க பேசுறத பார்த்தா இவங்க தான் இந்த கதையோட 4வது ஜோடியா இருப்பாங்க போலயே. பாப்போம். அதுக்கப்புறம் என்ன, டே உங்களாக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்டா அப்படின்னு இந்த பீம் பை வந்து சட்டுன்னு எந்திக்க என்ன சொல்ல போறான்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்தா, எனக்கு சரக்கு ஊத்துங்கடா அப்படின்னு பீம் வந்து சப்பையா முடிச்சிட்டான். ஆக்சுவலா இவன் வந்து பூமா லவ் பண்றேன்னு சொல்றது தான் எதிர்ச்சிருக்கான். இருந்தாலும் தைரியம் வராம பையன் அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துட்டான். இப்போ மறுபடியும் பார்த்தா இந்த பூம் பையன் ஸ்டார்ட் பண்றான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு பையன் ஸ்டார்ட் பண்ண, அவனை மாதிரி சரக்கு வேணும்னு கேட்டா அவ்வளவுதான் கண்ணத்தோட அறை விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்ல, எனக்கு பீமை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு பூம் சொல்ல, இதை கேட்குற எல்லா பசங்களுக்கும் ஷாக்கு. நீங்க எந்த கேப்போட சேர்ந்தீங்க அப்படின்னு எல்லா பசங்களும் ஷாக் ஆகி பார்க்க, இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.